ஏன் மகனா, என்ன சொல்றீங்க? பிரஜாபதியின் கண்கள் சிவந்தன. யாரோ அவரை திசை திருப்ப முயல்வது போல அவருக்குள் சந்தேகம் எழுந்தது. அவருடைய சந்தேகத்தை புரிந்து கொண்ட நம்பூதிரி, நீங்க எங்க ஆசிரமத்துக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க. பதிலுக்கு நாங்களும் பல விஷயங்கள்ல உங்களுக்கு உதவி இருக்கோம். ஆனா இந்த விஷயம் வேற என்றார். எனக்கு புரியல. என் மகன் என்னோட ரத்தம். எனக்கு இருக்கிற அதே கோபமும் வெறியும் தான் அவனுக்கும் இருக்கும். அவனை ஜெயிலில் கொடுமைப்படுத்தின 3 பேரையும் உருத்தெரியாம சிதைச்சிட்டேன். ஆனா என் மகன் ஜெயிலுக்கு போறதுக்கு முக்கிய காரணமா இருந்த அந்த பரத்தை இன்னமும் என்னால ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கு தான் உங்க உதவியை தேடி வந்திருக்கேன். உங்களுக்கு இருக்கிற கோபம் சுத்தமா உங்க மகனோட ஆன்மாவுக்கு இல்லை. சொல்லப்போனா உங்க மகனோட ஆன்மா தாங்க முடியாத வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? உடம்பே இல்லாதவனுக்கு எப்படி வலிக்கும்? நம்பூதிரி புன்னகைத்தார். உடம்பே இல்லாதவனுக்கு பழி உணர்ச்சி இருக்கும்னு நீங்க எப்படி நம்புறீங்களோ அதே மாதிரி தான் வலியும் இருக்கும். சொல்லப்போனா இந்த உடம்பு அனுபவிக்கிற வேதனையை விட ஆன்மாவோட வேதனை பல மடங்கு அதிகம் என்றார். நீங்க சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி, உங்க மகன் உங்ககிட்ட இதை சொன்னா நம்புவீங்கன்னு சொன்னான். உங்க பண்ண வீட்டில் இருக்கிற லாக்கர் நம்பர் 883412 சரியா? பிரஜாபதிக்கு இப்பொழுது நம்பிக்கை வரத் தொடங்கியது. அந்த லாக்கர் அறைக்குள் அவரையும் நிமலையும் தவிர யாருக்கும் அனுமதி இல்லை. அதை திறக்கும் நம்பரும் இவர்கள் இருவருக்கும் மட்டுமே தெரியும். நம்பூதிரி மேலும் சில பிரஜாபதி சம்பந்தப்பட்ட அந்தரங்க தகவல்களையும் கூறினார். இப்பொழுது பிரஜாபதிக்கு முழுவதுமாக நம்பிக்கை வந்துவிட்டது. வேற என்ன சொன்னா? இப்பொழுது அவர் குரல் தழுதலுக்க ஆரம்பித்தது. புத்திரனை இழந்த சோகம் அவர் முகத்தில் நன்றாக பிரதிபலித்தது. அவனால் இதுவரைக்கும் இறந்து போன 4 பொண்ணுங்களோட வீட்டுக்கும் ஏதாவது நல்லது பண்ண சொன்னான். அதனால் அவனோட ஆன்மா படுற வேதனை கொஞ்சம் குறையுமா? முக்கியமா இனி பரத் பக்கமே போக வேண்டாம்னு சொல்ல சொன்னான். சிறிது நேரத்தில் அங்கிருந்து கிளம்பிவிட்டார் பிரஜாபதி. அவர் சென்ற சில நிமிடங்களில் அங்கிருந்த இன்னொரு குடிலிற்குள் இருந்து வெளியே வந்தான் கதிர். அது எப்படி நீங்க சொன்னதை மறுபேச்சு பேசாம அப்படியே கேட்டுட்டு போயிட்டாரு என்று நம்பூதிரியை பார்த்து கேட்டான். அவருக்கு எங்க முறைகள் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. ஆனா நான் சொன்னதை அப்படியே கேட்டு நடப்பாருன்னு உறுதியா சொல்ல முடியாது. லட்சமா செலவு பண்ணி பரிகார பூஜை ஹோமம் எல்லாம் சுலபமா செஞ்சிடலாம். ஆனா நம்மால பாதிப்பு அடைஞ்சவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அதுலேயும் பிரஜாபதிக்கு மற்றவங்கள மண்டியிட வச்சு தான் பழக்கம். சரிங்க, இந்த பரத் பற்றின உங்கள் கணிப்பு என்ன? அவன் பிறந்த நேர ஜாதகப்படி அவனுக்கு அற்ப ஆயுசு. அதுவும் அவனோட கைரேகைப்படி பார்த்தா அந்த உடம்பு அவனோட 27 வயசை தாண்டாது. ஆமாங்க, பரத் பிறந்தப்ப அவருடைய ஜாதகத்தை எழுதின ஜோசியரையும் விசாரித்தோம். அவர் அவங்க அம்மா வருத்தப்படக்கூடாதுன்னு சில விஷயங்களை மறைச்சி எழுதியிருந்ததா சொன்னார். மேலோட்டமாக 27 வயசில் ஒரு கண்டம் இருக்குன்னு மட்டும் சொல்லி வச்சிருக்காங்க என்றான் கதிர். அதை ஆமோதிப்பதைப் போல தலையாட்டினார் நம்பூதிரி. சரி, இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு, நீங்கள் சீக்கிரம் கிளம்புங்க. அந்த மைத்திரியை அம்மா சொன்ன மாதிரியே பிரஜாபதியை திசை திருப்பி விட்டாச்சுன்னு சொல்லுங்க. இன்னொரு விஷயம், பிரஜாபதி வீட்டு லாக்கர் நம்பர் அப்புறம் சில விஷயங்கள் மட்டும்தான் நீங்கள் சொன்னது. ஆனால் நிமலை பற்றி நான் சொன்ன மற்ற விஷயங்கள் எல்லாம் நிஜம்தான் என்றார். ஜனவரி 1, 2005. மோகனுக்கு இந்த மருத்துவமனையை ஒரு மருத்துவ வியாபார தலமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது தெளிவாக தெரிகிறது. 3 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடும் செல்வம் அவனுக்கு போதவில்லை போலும். மாதா மாதம் நான் செய்து கொண்டிருக்கும் இலவச அறுவை சிகிச்சைகளுக்கும் குறைந்தபட்ச கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று கூறுகிறான். சுந்தரத்தின் டைரியில் இருந்த வரிகளை படித்துக் கொண்டிருந்த மைத்ரேயிக்கு தன் அண்ணனை பற்றி தந்தை சில முறை வருத்தப்பட்டது நினைவிற்கு வந்தது. டைரியின் அடுத்த பக்கங்களை புரட்டினாள். ஜனவரி 2, 2005 ஞாயிற்றுக்கிழமை. டைரியில் எந்த குறிப்பும் இல்லை. ஜனவரி 3, 2005 ஒரு புகழ்பெற்ற அரசியல்வாதி நம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஐசியூவை அவர்கள் வீட்டு விருந்தினர் அறை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சீக்கிரம் குணமடைந்து வெளியேறினால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்பொழுதுதான் மற்ற நோயாளிகளுக்கு நிம்மதியாக சிகிச்சை அளிக்க முடியும். ஜனவரி 4, 2005 இந்த குடும்ப பெண்கள் மீதமுள்ள மொத்த சோற்றையும் இரவு தட்டில் குவித்து வைத்து தொலைக்காட்சியை பார்த்தபடி உண்ணாமல் இருந்தாலே அவர்களுக்கு எந்த நோயும் வராது. முகம் லட்சணமாக இருந்தாலும் கழுத்துக்கு கீழே அன்சைஸாக இருக்கிறார்கள். மைத்ரேயி
அவளுடைய மகள் இரவு சரியாக சாப்பிடாமல் மீதம் வைக்கும் உணவை அவ்வப்போது தானும் உண்பதை நினைத்து தனக்குத்தானே சிரித்து கொண்டாள். ஜனவரி 5, 2005. 7 வருடங்கள் கழித்து அந்த அதிசய குழந்தையை இன்று சந்திப்பேன் என்று நினைக்கவில்லை. எந்த உடல் உபாதையும் இல்லாதவனை நோயாளி என்றே முடிவு கட்டி விட்டார்கள். கவுன்சிலிங் என்ற பெயரில் அவனை கதறவிட்டு கொண்டிருந்தார்கள். அவனுடன் தனியாக பேச முயன்றேன். என்னை பார்த்து அவன் சொன்னது என்னவென்றால், நான் பரத் இல்லை, என் பெயர் என்றவன் கூறத் தொடங்கியவுடன் அவனுக்கு வலிப்பு வந்து விட்டது. அந்த சிறுவன் ஏதோ சில விஷயங்களை சொல்லத் துடிக்கிறான். ஆனால் அதை அவன் சொல்லத் துவங்கும் போது வலிப்பு வந்து விடுகிறது. அவன் நினைத்ததை எழுத்து மூலமாக தெரிவிக்க அவன் முயற்சி செய்தாலும் அவனுக்கு வலிப்பு வந்து விடுகிறது. அவனை என்னுடன் கேன்டீனுக்கு அழைத்துச் சென்றேன். அங்கு சாதாரணமாக பேசும் பொழுது அவனுக்கு உடலில் எதுவும் ஏற்படவில்லை. ஒன்று மட்டும் தெரிகிறது, ஏதோ அழுத்தமான சில விஷயங்களை அவன் கூறத் தொடங்கும் போது அவன் மூளையில் மின் அதிர்வுகள் நிலை தடுமாறுகின்றன. அவனுடைய மருத்துவ பரிசோதனை குறிப்புகளில் அவன் மூளை சம்பந்தப்பட்ட அனைத்து செயல்பாடுகளும் நன்றாக இருப்பதாகவே உறுதியளித்து இருக்கிறார்கள். அப்படியென்றால் அவன் சொல்ல விரும்பியதை சொல்ல விடாமல் இயற்கை தடுக்கிறதா? அது அந்த இயற்கைக்கே வெளிச்சம். நான் அவனிடம் சிறிது காலம் பொறுமையாக ஓய்வெடுத்து அதற்கு பிறகு அவன் நினைத்ததை முயற்சி செய்யுமாறு கூறினேன். அதை கேட்டு அவன் முகத்தில் ஒரு தெளிவு ஏற்பட தொடங்கியது. 2005 நம்ம ஹாஸ்பிட்டல் நியூராலஜி டாக்டர் யாருன்னு விசாரிங்க. அப்பொழுது அறைக்குள் வந்த தயாளன், அவரு பேரு டாக்டர் சுதர்மன், அவரு இப்ப உயிரோட இல்லை என்றார். ஏம்மா, அந்த பரத் சாரோட அம்மாவை பார்த்தா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க இல்ல என்ற பிரணவை பார்த்து, ஆமா, ரொம்ப வெகுளியாகவும் இருக்காங்க என்றாள் ரமா. ஆமா, யார் சொல்லியும் கேட்காத நீ எப்படி திடீர்னு அவங்க கூப்பிட்ட உடனே அங்கே வேலை செய்ய ஒத்துக்கிட்ட? என்னமோ தெரியலம்மா, அவங்க சொன்ன உடனே மறுத்து பேசுறதுக்கு மனசு இல்லை. அதுவும் இல்லாமல் எங்கள் முதலாளி மகனோட ஸ்பில்லிங் மில்லு முன்ன மாதிரி இல்லை. அந்த நிமல் ஒரு ரேப் கேஸில் ஜெயிலுக்கு போய் இறந்துட்டாரு. அதனால் நிறைய பொண்ணுங்க அங்கேருந்து வேலையை விட்டு நின்றுட்டாங்க. அதான் பரத் சாரோட அம்மா அவங்க ஃபேக்ட்ரியில் வேலைக்கு கூப்பிட்ட உடனே எனக்கும் அது சரின்னு பட்டுச்சு. அதுவும் இல்லாமல் 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செய்கிறது நல்லதுன்னு தோணுச்சு என்றவனின் தலையை வாஞ்சையாக தடவி விட்டாள் ரமா. அந்த பரத் அவங்க அம்மா கிட்ட எவ்வளவு மரியாதையாக நடந்துக்கிறான் இல்லை? ஏம்மா, நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிறது இல்லையா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, அவனோட ஒவ்வொரு செயலும் எனக்கு உங்கள் அப்பாவை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஏனோ இன்று பிரணவிற்கு அவன் தந்தை மேல் எந்த கோபமும் வரவில்லை. ஏம்மா, இன்னமும் நீங்கள் அப்பாவை நம்புறீங்களா என்றான் பிரணவ். அவர் தப்பானவர் இல்லப்பா, நீ எப்போ இந்த உலகத்துக்கு வருவன்னு தவம் கிடந்தவர். அவர் கூட வாழ்ந்தது 9 மாசம்னாலும் அந்த 9 மாசத்துல ஒவ்வொரு நாளும் சொர்க்கம்தான் என்றபடி பழைய நினைவுகளில் மூழ்கினாள். இதற்கு மேல் பேசினால் ரமாவின் மனது சங்கடப்படும் என்று பைக் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியில் கிளம்பினான் பிரணவ். ஐயா, கோவில்பட்டியிலிருந்து ஆளுங்களை வர சொன்னீங்களே, அவங்க எப்போ வரட்டும்னு கேட்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லு. வெளியே வந்த அவரது ஆட்களில் ஒருவன், ஐயா பேசுகிறத பார்த்தா இனிமே கோவில் குளம்னு சுத்த ஆரம்பிச்சிடுவாரு போல இருக்கு. ஆமாண்டா, இறக்கமே இல்லாமல் எத்தனை பேரோட குடும்பத்தை அழிச்சிருப்பாரு. ஜன்னல் வழியாக இவர்கள் சொன்னதை கேட்டு கொண்டிருந்தார் பிரஜாபதி. முதல்ல என்னை சுற்றி இருக்கிற நன்றி கெட்ட இந்த நாய்களை கொல்லணும் என நினைத்து கொண்டார். பழைய பிரஜாபதியாக இருந்திருந்தால் அந்த இருவரில் ஒருவனாவது இந்நேரம் இறந்திருப்பான். ஆனால் அவர் இப்பொழுது ஆழமாக யோசித்து கொண்டிருந்தார். நம்பூதிரி கூறிய அனைத்தையும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பல அரசியல் தலைவர்கள் அந்த நம்பூதிரியின் சொல்லிற்கு கட்டுப்பட்டவர்கள். அப்படி இருக்க அந்த நம்பூதிரியே இன்று தடுமாறியது பிரஜாபதிக்கு நன்றாக தெரிந்தது. அதுவும் இல்லாமல் அவரையும் அவருடைய வீட்டையும் யாரோ நன்றாக நோட்டமிடுவதாக அவருடைய உள்ளுணர்வு அவரை எச்சரித்து கொண்டே இருந்தது. இனி அடுத்தடி நல்லா யோசிச்சு தான் அடிக்க போறேன் என்று மனதிற்குள் சொல்லி கொண்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.